இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் ப்ரைஸ் கம்மியாகவும் மைலேஜ் அதிகமாகவும் ஒரே நல்ல வண்டியை பார்க்க போகிறோம். அதுதான் ஜூபிட்டர். அதாவது ஜூபிட்டர் 110, ஜூபிட்டர் 125. இந்த ரெண்டு வண்டியை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதில் எது பெஸ்ட்டு, இதில் எது ப்ரைஸ் வைஸ் கம்மியானு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜூபிட்டர் 125யும் ஜூபிட்டர் 110 பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, இதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றிருக்காங்க, என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இதில் எது பெஸ்ட்டு, எது உங்கள் பட்ஜெட் கரெக்டாகும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ரெண்டு வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் 125 பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒயிட்டும், ஸோ மேஜராக வந்து ப்ரௌன் ஆர் வந்து கிரேவும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு கலர் இருக்குது. ஸோ நம்ம 110 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிங்கிள் கலரில் தான் இருக்கும். இதில் கலர் வேரியேஷன் நிறையா இருக்குது, ஒரு 7 கலர் கிட்ட இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபுல் வண்டியுமே சிங்கிள் கலரில் இருக்கும். ஸோ ஜூபிட்டர் 110ஓட ஜூபிட்டர் 125 தான் லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. 110ல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அலாய் வீலோட டிஸ்க் பிரேக் தான் ரொம்ப வந்து சேஃப்டியானது. நீங்கள் ஸ்பீடாக போனாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் ஸ்கிட் ஆகாது. ஸோ டிஸ்க் பிரேக்னால பிரேக் சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 125 தான் வந்து டாப்பில் இருக்குது. இதில் வந்து ரெண்டு சைடுமே வந்து அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க 110ல் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் 125ல் ஃப்ரண்ட் சைடு டிஸ்கும் பேக் சைடில் அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் 110 தாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லுக்கே வந்து கிளாஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் எல்இடி டைப்பில் உங்களுக்கு லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கவே இது லுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் லைட் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஜூபிட்டர் 125ல் பார்த்தீங்கன்னா நார்மல் லைட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்காது லைட் வைஸ் பார்த்தீங்கன்னா. லைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒரே லைட் தான் கொடுத்துருப்பாங்க, ஹை பீமுக்கும் சரி லோ பீமுக்கும் சரி. ஆனால் இதில் அப்படி கிடையாது, டபுள் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக போட்டால் ஒரு லைட்டும், ஸோ நார்மலாக போட்டால் உங்களுக்கு ஒரு லைட்டும், ஹை லைட் போட்டால் அதாவது ஹெட்லைட் போட்டால் இன்னொரு லைட்டும் உங்களுக்கு டபுள் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹைவேல போகிறதுக்கு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டூம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் டூம்லேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஹை பீமு லோ பீம் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலுக்கு லோ பீமுக்கு ஒரு டூமும் ஹை பீமுக்கு இன்னொரு டூமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட்டு ஹெட்லைட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் மேஜராக ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த 125ல் நீங்கள் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகி கீங்கின்னு சவுண்டு கேட்டுட்ருக்கோம். ஆனால் 110லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். பட் ஆனால் சவுண்டு மட்டும் உங்களுக்கு 110ல் கேட்காது. இப்போ இதுலேயுமே நான் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் பட் இதில் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்காது. ஆனால் நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ஸ்டாண்டை எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு அப்டேட் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். பட் ஆனால் அந்த சவுண்டு நிறைய பேருக்கு இரிட்டேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் 125 தான். அதே மாதிரி நீங்கள் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டர் 110ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட் வருது பார்த்தீங்களா. ஸோ இதோட கார்னர்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இதே நீங்கள் 110ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க கீழே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் லைட்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கீழே லோ பீம் மாதிரியும் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதாவது கார்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது வண்டிக்கு கொஞ்சம் கீழே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது நைட்டில் யூஸ் ஆகும். ப்ளஸ் அதுலேயே உங்களுக்கு இண்டிகேட்டர் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும், இதில் வந்து சவுண்டு வராத மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய அப்கிரேட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே தான். அடுத்தது வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பம்பர் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி கண்டிஷன் ரெண்டுமே சேமு தான். பட் கலர் மட்டும் தான் வேரியேஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சைஸ் கொஞ்சம் பெருசாகவும், இதில் ஹெட்லைட் சைஸ் கொஞ்சம் சின்னதாகவும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட், அதாவது மொபைல் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இதுலேயுமே வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கனெக்ட் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி அதுலேயுமே ஐகோ அசிஸ்ட் இதுலேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே மேஜர் அப்கிரேட் அந்தளவுக்குலாம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி போடுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சி டைப் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் லெஃப்ட் சைடு டேங்கு, இதுக்கு முன்னாடி வந்து மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து பின்னாடி சைடில் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து முன்னாடி சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டோட ஸ்பேஸு
ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருக்க மாடலுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஹைலைட் அண்ட் லோ, அதாவது ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ரு, அதுக்கு அதே பட்டன்லேயே உங்களுக்கு பார்க்கிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் இண்டிகேட்டருக்கும் ஒரே சுவிட்சு, பார்க்கிங்க்கும் உங்களுக்கு ஒரே சுவிட்சாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாரன், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க மாடலில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்லேயோ இல்லை தேவையான நேரத்தில் வண்டி நீங்கள் ரன்னிங்லேயே இருந்துச்சு, அதாவது ஆன் பண்ணி சும்மாவே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் வண்டி. இதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அதுக்கப்புறம் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு ஓல்டு மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வண்டியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபிக்ஸட் டிஸ்பிளே தான் இருக்கும், ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியாது. இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு லுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஹேண்டில் வந்து பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 125ல் வேறு டபுள் கலர் கொடுத்துருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஹை பீம் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின். அதாவது இது வந்து வண்டி ஆன் ஆகிறப்ப வந்து செக் இன்ஜின் எரியலாம், அதுக்கப்புறம் எரியக்கூடாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எரியக்கூடாது உங்களுக்கு. அது எரிஞ்சுன்னா வண்டியில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நீங்கள் இப்படி ரைட் சைடு எரியும். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆட்டோ லாக் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆட்டோ ஆஃப் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எரியும் பாருங்கள். ஸோ சேம் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. பட் அதில் இல்லாத இதில் ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா அலர்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தனியாக. ஸோ அதுலேயுமே வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகும். பட் ஆனால் இங்கே தனியாக சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இன்ஜினில் அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு தனியாக இண்டிகேஷன் காமிக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆயில் செக் பண்ணலாம் கூட எரியலாம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்தாலும் இந்த ப்ராப்ளம் எரியும். ஆனால் இது அப்படி கிடையாது, ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு எரியும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபேஸுமே வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 110ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துறோம். இப்போ 125ஓட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். மோஸ்ட்லி பட்டன் வந்து சேமாக தான் இருக்குது, இருந்தாலும் 1-2 ஃபீச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில். ஸோ இங்கே ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் மட்டும் ஸ்டீல் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஹாரன் பட்டனு அதே வண்டியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் கொடுத்துருப்பாங்க, இது இப்போ ஃப்ரண்ட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் கேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக கொடுக்காம டிஸ்பிளே கொஞ்சம் ஹைட் ஏற்றி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி அதாவது 110ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்து பக்கத்தில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு சிம்பிளும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் எரிஞ்சாலும் இண்டிகேட்டர் காமிக்கிற மாதிரி, ஹை பீம் எரிஞ்சால் ஹை பீம் காமிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்ட், இதுக்கு தெரியுதா, ஸ்டாண்ட் போட்டால் ஸ்டாண்டு காமிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் செக் இன்ஜின் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாக் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் போடுறது பட்டன் கொடுத்துருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹை பீம் லோ பீம் எரியிற பட்டனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் போட்டுருந்தால் அது இண்டிகேஷன் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே காமிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸோட ஹார்ஸ் சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் இன்ஜின் சிம்பிள் இருக்கும். அதாவது நீங்கள் வண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த செக் இன்ஜின் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் எரியக்கூடாது. ஸோ ஆஃபில் இருக்கிறப்ப இந்த செக் இன்ஜின் பட்டன் எரியலாம். வண்டி ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இந்த செக் இன்ஜின் எரிஞ்சுதுன்னா வண்டி ப்ராப்ளம்னு அர்த்தம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த EMI கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ லாக்கு. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலர் எரியும். ஸோ இது நீங்கள் ஆட்டோ லாக் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வண்டி தேவையான டைமில் தானாகவே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர். ஸோ இந்த பட்டன்லாம் உங்களுக்கு மேலே தனியாக ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது சின்னது தான். ஸோ 110ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசு, ஆனால் 125ல் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சின்னது தான். பட் ஆனால் இதுவுமே ஸ்மார்ட் கனெக்டிங் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இந்த ஒரு பட்டன் மட்டும் இருக்காது. ஸோ பார்க்கிங் லைட்டு. ஸோ நீங்கள் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் தனியாக லைட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரே சுவிட்சில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பட்டன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்க்கிங்க்கு சொல்லி தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ப்ராப்ளம் ஆயிடுச்சு வண்டி, நீங்கள் ரோட்டில் நிற்கிறப்போ இந்த பார்க்கிங் லைட் ஆன் பண்ணால் உங்களுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி மீது எல்லாமே சிமிலர் தான். இங்கே அதே மாதிரி ரைட் சைடில் தான் வந்து உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர் கேபிள் மாதிரி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கீழே அதே மாதிரி நீங்கள் ஃபோன் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஹோல்டர் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான், ஸ்பேஸுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்பேஸுமே சேம் தான். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மீட்ரு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்காம போர்ட்ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டால் அது மேலே லெஃப்ட்டில் எரியும். அதுக்கப்புறம் வந்து ஹை பீம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அகைன் வந்தீங்க சாவியை போட்டுட்டு
ஆன் பண்ணிங்கன்னா வண்டி ஆன் ஆகிடும். அகைன் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். லாக் பண்ணுறது அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா ஸோ சைட் லாக் ஆகிடும். ஸோ இதிலே தான் நீங்கள் டிக்கியும் ஓப்பன் பண்ணணும், இதிலே நீங்கள் பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி சைட் லாக் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் சைட் லாக் பண்ணோன்னா நீங்கள் சைட் லாக் போடணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் இப்படி டர்ன் பண்ணால் உங்களுக்கு சைட் லாக் ஆகும். இப்போ நீங்கள் அதே மாதிரி ஓப்பன் பண்ணணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ரைட்டில் எடுத்தால் தான் வந்து சைட் லாக் வந்து ஓப்பன் ஆகும். டிக்கிக்கு அப்படி கிடையாது. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணால் டிக்கி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டவுட் கிளியர் ஆகும். அடுத்து வந்து ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் ப்ரெஸ் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்கில் சாயறதுக்கு ஒரு பேக் குஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டி மாடலில் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது 125ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் குஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110ல வந்து உங்களுக்கு சைடில் எங்கேயுமே ஹேண்டில் இருக்காது. ஸோ பின்னாடி இருக்கவங்க பிடிச்சிக்கிறதுக்கோ இல்லை பேக் ஏதாவது வச்சுக்கோ சைடு ஹேண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. 125ல வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஹேண்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மேபி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லை வண்டியில் பாருங்கள். அதுக்கப்புறம் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் டபுள் கலர் வரும், இதில் வந்து பிளாக் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இது பிளைனாக இருக்கும் அந்த வண்டி. பேக்கில் மட்டும் டேஞ்சருக்கு மேலே பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே ஸோ டபுள் கலர்னால இங்கே கீழே ஃபுட் ரெஸ்ட் கீழேயும் ஒயிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கு டேஞ்சர் டூமுக்கு மேலேயுமே வந்து ஒயிட் வரும். ஸோ இது கொஞ்சம் ப்ரீமியமான லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி இது வந்து உங்களுக்கு எல்இடி டைப்பில் வந்து பேக் டேஞ்சர் டூம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேக் டேஞ்சர் வந்து எல்இடி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டூம் சைஸில் டூம் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு பேக் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேக்லேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு தனியாக ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் உங்களுக்கு தனியாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, தனி பல்ப் கொடுத்து உங்களுக்கு தனியாக விசிபிளாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி எல்இடி வந்து எல்இடிலே வந்து லாஸ்ட்டில் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பேக்லேயும் எல்இடி கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்லேயே வந்து உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா 110 தாங்க. ஸோ எல்இடி டைப்பில் கொஞ்சம் நியூ அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். 125ல ஏன் அப்கிரேட் பண்ணலன்னு தெரில. இது வந்து கொஞ்சம் ஓல்டு டைப்பு தான், கொஞ்சம் நியூ டைப்பும் கொஞ்சம் நல்ல லுக் தருது. டிக்கி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110ஓட 125 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இன்ஜின் வயசு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு ஸோ பேக்கில் நீங்கள் எதாவது வைக்க ஸ்டோர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸும் வைப்ரேஷனும், அதாவது பார்த்தீங்கன்னா 125ஓட 110ல வந்து நாய்ஸும் வைப்ரேஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் 125ல பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் நாய்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது ஏன்னு தெரியலை. ஸோ இது வந்து அவங்க கண்டிப்பாக சரி பண்ணியிருக்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 125 தான், அது உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் பாயிண்ட் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம்னா இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு சொல்ல போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 125ஓட 110 மைலேஜ் தான் அதிகமாக தருது. ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ தருது நம்ம பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறோம். இது வந்து இப்போதைக்கு ஆவரேஜாக 40 to 50 வரைக்கும் தருது. இது வந்து 30 to 40 வரைக்கும் தருது மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு மைலேஜ் வைஸும் இன்ஜின் வைஸும் பெஸ்ட் ஆகுனா 110 தாராளமாக போயிடலாம். ஸோ இல்லை எனக்கு லுக் வைஸும் அப்கிரேட் வைஸும் இது இப்போ ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் 125க்கு போடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோ பண்ணி போடுறோம். ஓகே, டாட்டா, பை பாய்.